புரட்சி எல்லாம் காத்தியவே ஐயா சொல்லிவிடுங்க கொஞ்சம் வழிவிடுங்க வண்டி உன்னுடைய வார்த்தைக்காக நீ வாழ்வாய் 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 எந்த காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற பொறுப்பாளர் திரு சண்முகா அவர்களும் புளியங்குடி நகர செயலாளர் புளியங்குடி நகர செயலாளர் அண்ணாச்சி சங்கரபாண்டியன் அவர்களும் புளியங்குடி நகர செயலாளர் அண்ணாச்சி சங்கரபாண்டியன் அவர்களும் அனைத்திந்திய அண்ணா திமுக சட்டமன்ற பொறுப்பாளர் திரு சண்முக அவர்களும் நம்ம நகர செயலாளர் சங்கரபாண்டியனை வர சொல்லுங்க. சங்கரபாண்டிய அண்ணாச்சி வர சொல்லுங்க. சட்டமன்ற பொறுப்பாளர் இருந்தா வண்டிக்கு வரவும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு புளியங்குடி மாநகரில் ஒரு வரலாற்றை எழுதிக் கொண்டிருக்கிறோம். நடக்கவிருக்கும் போர், நடந்து கொண்டிருக்கும் தேர்தல் தீயவர்களுக்கும் தீய சக்தி திமுகவுக்கும் அவர்களை வேறெடுக்க வந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்குமான போர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகிற 23ஆம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்தல் நாளிலே தமிழகத்தை இத்தனை காலம் வஞ்சித்துக் கொண்டிருக்கும் தென்காசி மாவட்டத்திற்கு ஒரு சிறு திரும்பை கூட கையப்பாடாத திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி கட்சிகளும் வேரோடும் மண்ணோடும் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்தறுக்க இங்கே களம் கொண்டிருக்கும் நமது இளம் சிங்கம், நமது அன்பையெல்லாம் பெற்றவர், தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெல்லாம் மக்களின் பேரான அன்பை பெற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் போர்ப்படை தளபதி படைவீரன் இளந்தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு நம்மளை காண வந்திருக்கிறார். ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாசுதேவன் நகர் தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அப்ப ஓம் சக்தி பராசக்தி சொல்லுவேன்.
திமுக ஒரு ஓம் சக்தி, திமுக ஒரு ஓம் சக்தி, திமுக ஒரு திமுக ஒரு திமுக ஒரு அந்த தீய சக்தியை வேறறுப்பதற்காக இன்று புளியங்கோடி மாநகரிலே எழுந்திருக்கும் ஒரு புயல், இளம் புயல், நமது அன்பெல்லாம் பெற்ற ஒரு அண்ணாமலை அவர்கள் தற்போது உங்கள் இடத்திலே பேரவையாற்றுவார், எழுச்சியரையாற்றுவார். அன்புக்குரியவர்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாசுதேவ தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே, வாக்களிப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே, அன்பு சொந்தங்களே, ஒரு குறுகிய இடத்துல நிறைய பேர் நிக்கிறீங்க, குழந்தைகளோடு நிக்கிறீங்க, தாய்மார்கள் நிக்கிறீங்க, பெண்கள் நிக்கிறீங்க. நிற்கிற இடத்துல கொஞ்சம் தயவு செஞ்சு பாதுகாப்பா நில்லுங்க, குழந்தைகளை பாதுகாப்பா கையில வச்சிருங்க. அதே போல இந்த எல்லா இடத்திலும் கூட எங்க நிக்கிறீங்களோ நம்முடைய தொண்டர்கள் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்து நீங்க நில்லுங்க. அருமை சொந்தங்களே, ஒரு 3-4 வருடத்திற்கு முன்பு அருமை சகோதரர் வாசுதேவநல்லூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் என்ன கொடியை கொஞ்சம் கீழே இறக்கிங்க தம்பிகளா கொஞ்சம் கொடியா இருக்கீங்க ராஜா, அவங்களுக்கு எல்லாம் மறைக்கூடாது, கொடியை கொஞ்சம். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசி பெற்ற ஒரு வேட்பாளர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர். நான் அமெரிக்காவில் ஒரு மாநகரத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இவரை சந்தித்த பொழுது ஒரு பெரிய நிறுவனத்தில், ஒரு பெரிய கம்பெனியில, ஒரு பெரிய வேலையில் இருந்தார். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்து என்னைய பார்த்தார். சகோதரர், நான் என்னுடைய சொந்த ஊருக்கு வரலாம் என்று இருக்கின்றேன், பொது நிகழ்வுக்கு வரலாம் என்று இருக்கின்றேன், அரசியலுக்கு வரலாம் என்று இருக்கின்றேன் என்று சொன்னார். அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன், அன்னை கொடியை கொஞ்சம் கீழே வைக்கீங்க தம்பி, தம்பி கொடியை வைக்கிறாங்க. ஒண்ணு இல்ல தம்பி, ஓ கொடியை பெருசா இருக்குதா, சரிங்க தம்பி, சரிங்க. அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன், சகோதரர் நீங்க அரசியலுக்கு வர்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கை நிறைய சம்பளம், இன்டெல் கம்பெனியில உங்களுக்கு என்ற ஒரு பெரிய பெயர், டாலர்ல சம்பளம் வருது, உங்க அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த புழுதி காட்டில் உங்களை படிக்க வைத்து ஊரிலிருந்து வெளியே போய் சாதிக்க வேண்டும் என்று அனுப்பியிருக்கின்றார். திரும்ப புழுதி காட்டுக்கு வர்றேன்னு சொல்றீங்க, யோசித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். ஒரு 4 வாரத்தில் இந்தியாவிற்கு திரும்ப வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்துக்கு வந்தாரு. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவரை நான் தடுத்து பார்த்தேன். எல்லாம் யோசிச்சுட்டு வாங்க, குழந்தை குட்டி எல்லாம் இருக்கிறாங்க, அரசியல் என்பது ஒரு சாக்கடை, இதுக்குள்ள கால் வைப்பதற்கு முன்பு 4 முறை யோசிங்க. ஆனா இன்னைக்கு இந்த நேரத்தில் புளியங்குடியில் உங்கள் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்து நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அருமை சொந்தங்கள், ஒரு புழுதி காட்டுல இங்கிருந்து படித்து நீங்கள் அனுப்பி வைத்த ஒரு இளைஞன் மறுபடியும் உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அரசியல் ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை பொறுத்தவரை 3 ஆண்டு காலமாக அரசியல் நான் பார்க்கிறேன். எப்பொழுது வாயை திறந்தாலும் தென்காசியை முன்னேற்ற வேண்டும், தென்காசியை இஸ்டோனியா மாதிரி ஆக்கணும், யாராவது இருந்தா எங்க ஊருக்கு ரயில் கொண்டு வாங்க, எங்க ஊருக்கு ஏன் பண்ண மாட்டீங்கன்னு நான் பாதி நேரம் சொல்லுவேன். பேச ஆரம்பித்தாவே தென்காசி தான் பேசுறீங்க, எப்பொழுதும் தென்காசி தென்காசி என்று பேசக்கூடிய மனிதர் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வாசுதேவநல்லூர்ல உங்களுடைய வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை, இதுல எதுவுமே நீங்க யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லைங்க. படித்துவிட்ட ஒரு இளைஞர் உங்களை முன்னேற்ற வேண்டும். அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் படக்கூடாது. எல்லா சமுதாயமும் ஒற்றுமையாக அன்போடு இருக்க வேண்டும். தென்காசி என்பது அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். பெரிய பெரிய மா மனிதர்கள், சுதந்திரத்திற்காக விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்றவர்கள் வாழ்ந்த அந்த புண்ணிய மண், ஒரு தேசிய மண். எல்லா தரப்பட்ட கட்சிகளுமே மிக அற்புதமான தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மண். இந்த மண்ணில்
உங்கள் சார்பாக ஒரு அற்புதமான வேட்பாளர் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, என்னை கேட்டீங்கன்னா திமுக காரங்களா இருந்தாலும் நீங்க ஆனந்தன் ஐயாசாமிக்கு வாக்களிக்க வேண்டும். இது போன்ற வேட்பாளர் என்றால் நம்முடைய ஜனநாயகத்தில் சாதாரணமாக வரப்போவது கிடையாது. நான் பலமுறை சொல்வேன், தென் தமிழகத்தில் எந்த சமுதாயமாக இருந்தாலும் கூட வளர்ச்சி குறைவாகின்ற காரணத்தினால ஒரு மனிதன் தென் தமிழகத்திலிருந்து படித்து மேலே வருகின்றார் என்றால் ஒரு புழுதி காட்டில் ஓடி விளையாடி தந்தை தாய் எல்லாம் உயர்த்து மேலே வரக்கூடியவர்கள் தென் தமிழகத்தினுடைய சொந்தக்காரர். அதனாலதான் உலகம் முழுவதுமே இன்னைக்கு நம்முடைய தென் தமிழகத்தினுடைய சகோதரர்களை உலகம் முழுவதும் நான் பார்க்கிறேன். வேற வேற வேலையில இருக்கிறாங்க. அமெரிக்கால, லண்டன்ல, சிங்கப்பூர்ல, எங்க போனாலும் எந்த ஊருங்க அண்ணே நான் தென்காசி, எந்த ஊருங்க அண்ணே நான் விருதுநகர், அண்ணே எந்த ஊருங்க அண்ணே மதுரை பக்கத்துல, அண்ணே எந்த ஊர் அண்ணே நான் சிவகாசிக்கு இந்த பக்கம் சின்ன ஊருன்னு 8 கிலோமீட்டர். அருமை சொந்தங்களே, இந்த ஊர் முன்னேற்றம் அடைய வேண்டும். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இங்க வரணுங்க. உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக படித்து விட்டு இந்த ஊர்ல ஒரு தலைமுறை ஏழையா இருந்துட்டோம், 2வது தலைமுறை ஏழையா இருந்துட்டோம், எத்தனையோ குடும்பத்துல 7வது தலைமுறையும் ஏழையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சொந்தங்கள். அதையெல்லாம் நம்முடைய ஜனநாயகத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, மிக மிக தவறு. அவர்களெல்லாம் முன்னேற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்க இருக்கின்றோம். ஐயா, நான் ஊட்டியில் ஆரம்பித்துங்க ஐயா, கொங்கு பகுதி, டெல்டா பகுதி எல்லா பக்கம் சுத்திக்கிட்டே வரணுங்க. 20 நாட்களாக ஒரு பெரிய அலையை நாம் பார்க்கின்றோம். பெரிய அலை ஐயா. இந்த அலை 210 எம்எல்ஏவை தாண்டி தாங்க ஐயா நிக்க போகுது. இது 130, இது 115, இது 117 எல்லாம் நிற்காது. களத்தை பார்த்துவிட்டு உங்கள் முன்னால் நான் பேசுகின்றேன். அதுவும் தாய்மார்கள் எல்லாம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டவே வேண்டாம் முடிவு பண்ணிட்டான். எத்தனையோ பகுதியில் திமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தாவே அண்ணே வீட்டுக்குள்ள வராதீங்க, வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு போங்கன்னு சொல்லும் அளவுக்கு இருக்கின்றார்கள். மே 4ஆம் தேதிக்கு பிறகு உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலியிலே அமரப்போவது உறுதி. அப்ப இங்கிருந்து அன்பு சகோதரர் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த சட்டமன்றத்திற்குள்ள உங்களுடைய குரலாக இவர் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அருமை சொந்தங்கள், வாசுதேவநல்லூர்ல போன முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெறும் 2367 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இந்த தொகுதியில இழந்தோம். இந்த முறை எல்லோரும் ஒன்றாக இணைந்து மிக ஒற்றுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இந்த தொகுதியில் நட்டலை நிற்கவில்லை என்றாலும் கூட தாமரைக்காக மிக கடுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், தலைவர்கள் களத்திலே பாடுபடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இந்த முறை இந்த வாய்ப்பை நீங்க தயவு செஞ்சு நழுவு விடக்கூடாது. அடிக்கடி ஆனந்தன் என்கிட்ட சொல்லுவார், அண்ணே இந்த செண்பகவல்லி அணையை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணா இந்த ஊர்ல எங்க தொகுதியில 1,00,000 ஹெக்டேர் நிலத்திற்கு நீர்ப்பாசனம் வந்த ஊர் 1793 போட்ட ஒப்பந்தம். சிவகிரி மகாராஜாவுக்கும் தெவங்கூர் சமஸ்தானத்துக்கும் போட்ட ஒப்பந்தம் ஐயா. கர்ம வீரர் காமராஜர் ஐயா வரைக்கும் உங்களுக்கு தெரியும் செண்பகவல்லி அன்னையினுடைய தண்ணி வருது. ஒரு பக்கத்து தண்ணி நமக்கு வரணுங்க ஐயா, ஒரு பக்கத்து தண்ணி கேரளாக்கு போயிடும். ஆனா என்னைக்கு அந்த டேம்ல விரிசல் விழுந்துச்சோ காமராஜர் ஐயா சரி பண்ணிட்டார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது டேம்ல விரிசல் விழுந்த பொழுது இங்கிருந்து பணத்தை அனுப்பிட்டார் கேரளாக்கு. அந்த விரிசலை சரி பண்ணுங்க தமிழ்நாட்டினுடைய செலவை புரட்சி தலைவர் ஐயா கேரளா கொடுத்தாங்க. அதை அப்படியே ஏமாற்றி 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி படிச்சீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில செண்பகவல்லி அணையை நாங்கள் சரி செய்வோம், அதுல இருந்து தண்ணீரை கொண்டு வருவோம், வாக்குறுதி எண் 84. அந்த தண்ணி வந்துட்டாங்க ஐயா. உங்களுடைய விவசாயம் எப்படி செலுத்தி எப்படி போகும் யோசிச்சு பாருங்க. அதற்கு எந்த ஒரு துரும்பையும் கூட திமுக கிள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, 5 முறை கடந்த 5 ஆண்டுகள்ல நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 முறை கேரளாக்கு போனார். 5 முறை போனார். வைக்கம் சத்தியகிரக போராட்டத்துக்கு போனார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஆண்டு விழாவுக்கு போனார். 5 முறை போனார். ஒரு முறை கூட செண்பகவல்லி அணையை பற்றி வாயை திறந்து அவர் பேசல. எப்படிங்க ஐயா இங்க தண்ணி வரும்? ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆனந்தன் ஐயாசாமி சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? சட்டமன்றத்துக்குள் நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா அமளி துணை கிளப்பி செண்பகவல்லி அணையை பேசிவிட்டு தான் அவர் வெளியே வருவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இளைஞரை இந்த மண்ணிலிருந்து வெற்றி பெற செய்து தமிழகத்தினுடைய சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு, பண்போடு, பரிவோடு, பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் தென்காசி மாவட்டத்தினுடைய வீரகேரளம்புதூர் தாலுகாவினுடைய
இரட்டை குளம் திட்டமும் உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகளாக அதை தள்ளி 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 ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு கிட்டத்தட்ட 48 குக்கிராமம் 15 கிராம பஞ்சாயத்து இன்னும் வறட்சியாக இருக்கிறது. அந்த திட்டத்தையும் நாம் செயல்படுத்தும். ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாது. இங்கேயே அவர் வந்தார், இங்கேயே சொன்னார் இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னார். ஆனா அவர் மறந்துடுவார். ஏன்னாங்க ஐயா, அவர் முன்னாடி கொண்டு போய் ஒரு கறவம் பசு மாட்டை கொண்டு போய் ஒரு கறக்கிற பசு மாட்டை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு கொஞ்ச நேரம் உத்து பார்ப்பார். அப்புறம் நம்மளே பார்ப்பாரு. தம்பி அப்படின்னு கேட்பாரு, என்ன சொல்லுங்கண்ணே என்னங்கண்ணே அப்படின்னு. தம்பி இந்த பால் காம்புல இருந்து வருதா கொம்புல இருந்து வருதான்னு கேட்பாரு. அதுதான் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல தொடர்பு இல்ல. நீங்க எல்லாம் பனைமரம் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் பனைமரம், செம்மண்ல பனைமரம் வச்சிருக்கிறீங்க. பதனி வரும், பதநீரை கொண்டே ஸ்டாலின் ஐயாட்ட கொடுத்தா, தம்பி சக்கரை போட்டீங்களா சக்கரை போடலையா அப்படின்பாரு. அருமை சொந்தங்களே, ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு எளிய மனிதராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார். அவரை இந்த முறை பண்ணும் பொழுது விவசாயத்தை உயர்த்துவதற்கான எல்லா முயற்சியிலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணை இருப்பார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொடுப்போம் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி எதிர்த்து யாருங்க நிக்கிறாங்க? ஐயா உங்களுக்கு தெரியும் ஐயா, நான் இந்த பேர்ல சொல்ல, நீங்க இந்த பேரை சொன்னாலும் அந்த பேரை நான் சொல்றேன். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி சங்கரன் கோவில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சங்கரன் கோவில்காரங்க எவ்வளவு புத்திசாலிகள்னா, 25 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ள விடலீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணி போன முறைதான் திமுக காரங்களை உள்ள விட்டாங்க. ஒரு முறை உள்ள விட்டதற்கு முழு சங்கரன் கோவில கட்ட பஞ்சாயத்து பண்ணி துவைச்செடுத்துட்டார். அதனால சங்கரன் கோவிலுடைய மக்கள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய செல்ல பெயர் ரவுடி ராஜா என்கின்ற பெயரை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த சங்கரன் கோவில்ல கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும் வாசுதேவனுடைய அன்பு சொந்தங்கள் எளிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த தேர்தலில் எந்த காரணத்திற்கும் கூட ராஜா அவர்களையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இங்கே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. காரணம், தப்பி தவறி ஜெயிச்சுட்டாங்க நாங்க ஐயா, ரொம்ப தப்பாக போயிடும். ஜனநாயகம் தவறான மனிதர் கையில் போயிடும். எங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான அறிகுறி வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. அதனால இங்கிருந்து நம்முடைய அன்பு சகோதரரை ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பணுங்க. இது கிராம பிரதேசங்க. நிறைய நம்முடைய சொந்தங்கள் கிராம பகுதியில 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் இருக்கிறேன். இன்னைக்கு கனிமொழி அக்கா சொல்ற பொய்க்கெல்லாம் காலையில இருந்து பதில் சொல்றதுக்கே சரியா இருக்கு. அவங்களுக்கு பதில் சொன்னா ஸ்டாலின் அண்ணன் நைட் ஒரு பொய்ய சொல்லிடுவாரு, காலையில பதில் சொல்லுவோம். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு பணமே கொடுக்கல அப்படிங்கிற பொய்ய கனிமொழி அக்கா சொல்லி இருக்கின்றார். தாய்மார்களே, இங்க எல்லாம் தாய்மார்கள் நல்லா கேட்கணும். தாய்மார்கள் இருக்கிறீங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு மட்டும் தமிழகத்திற்கு மட்டும் 46,000 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சாமி ஐயா இங்க இருக்கிறாங்க, அதனால பிரமாதம். 40,000 கோடி இங்க கொடுப்பீங்க, அப்ப பிஜேபி ஆளுற மாநிலத்துக்கு 60,000 கோடி கொடுத்திருந்தீங்கன்னு கேட்கலாம். அருமை சொந்தங்கள், அண்ணா கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வருது, இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நவந்துக்கணும், கொஞ்சம் அப்படியே நவந்துக்கணும். அருமை சொந்தங்களே, தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி கொடுத்திருக்கோம். விசேஷம் என்னன்னாங்க, இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு 5 ஆண்டுகள்ல நம்ம கொடுத்த நிதி தமிழகத்திற்கு தான் அதிகபட்சமான நிதி 46,000 கோடி கொடுத்திருக்கோம். நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு 5 ஆண்டுகள்ல 32,000 கோடி கொடுத்திருக்கோம். அதான் ஐஎஸ்ங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்களுடைய வயிற்றுல மோடி ஐயா அடிப்பாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. தாய்மார்களுடைய வயிற்றுல மோடி ஐயா அடிப்பாரா? இதை ஒரு பொய் பிரச்சாரமாக ஒரு கிராமமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாம் இன்னைக்கு 125 நாளாக மோடி ஐயா உயர்த்தி இருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு 125 நாள் 150 நாளாக உயர்த்துவார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நம்ம நிறைய வேலையை கிராமப்புறத்தில் கொடுக்கணும். அருமை சொந்தங்களே, அடுத்தது நம்முடைய கனிமொழிக்கு அடுத்த போய் நாம எதுவுமே கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆமாங்க, உங்களுக்கு எதுவும் கொடுக்கல, நீங்க கொள்ளடிப்பீங்க, உங்களுக்கு கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஐயா நீங்க பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய இந்த புண்ணிய புளியங்குடி மண், இதற்கு புவிசார் குறியீடு உங்களுடைய எலுமிச்சைக்கு நாம கொடுத்தோம்.
உங்கள்கிட்ட சொன்னபடி எண்மண் எண்மக்கள் யாத்திரையில சொன்னபடி உங்களுக்கு புவிசார் குறியீடு ஐயா மத்திய அரசு கொடுத்துருச்சு. இன்னைக்கு எல்லோருமே புளியங்குடி எலுமிச்சை எங்கன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் ஐயா. ஐரோப்பியனோட வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கோம். எனக்கு தெரியும் இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து புளியங்குடியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு இளைஞர், யாரோ ஒரு சகோதரர் இங்க இளஞ்சமரம் இருக்கு பாருங்க, 5 ஆண்டுகள்ல ஒரு நபர் 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நீங்க புளியங்குடியில பண்ணத்தான் போறீங்க. அதை நீங்க சரியா பண்ணணும். ஆனா அதற்கு குளிர்பதன கிடங்க கொடுத்திருக்கிறாங்களா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு? இல்ல. மத்திய அரசு கொடுக்கலாம், ஆனா மாநில அரசு அந்த சலுகையை செய்யணும். அதையும் கூட இந்த முறை நாம் தான் செய்ய இருக்கின்றோம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தென்காசி சந்திப்பு ரயில் நிலையத்தினுடைய மறுசீரமைப்புக்கு 32 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம். விருதுநகர் தென்காசி சந்திப்பு ரயில் பாதை மின்மயமாக்கல் பணிகள் 161 கோடி செலவில் முடித்திருக்கின்றோம். தென்கோட்டை தென்காசி சந்திப்பு திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதை மின்மயமாக்கல் 197 கோடி. அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, நேஷனல் ஹைவே 744 திருமங்கலம் ராஜபாளையம் தென்காசி செங்கோட்டை 5264 கோடி ரூபாய் செலவுல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, கிராமப்புற சாலைகளை தென்காசி மாவட்டத்தில் மேம்படுத்த மட்டுமே 200 கோடி. ஜல்ஜீவன் திட்டம் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே குழாய் மூலமாக வரக்கூடிய குடிநீர் 2,49,035 வீடுகள் கொடுத்திருக்கின்றோம். தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே பிரதமருடைய மருந்தகம் உங்களுக்கு தெரியுங்க ஐயா, மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக கிடைக்கும். தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே 23 கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரும் பொழுது 23 100ஆக மாற்றி விடுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்புகள் 87,671 குடும்பத்தை கொடுத்திருக்கிறோம் ஐயா. சிறு குறு நிறுவனங்களுக்கு மட்டுமே கடனுதவியாக 1,427 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். முத்ரா திட்டத்தின் மூலமாக 1,395 கோடி ஐயா சொல்லிக்கிட்டே போலாங்க ஐயா. நீங்களும் பாவம் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா கனிமொழி அக்கா காதுல பஞ்சு இருக்கு, ஸ்டாலின் ஐயா காதுல பஞ்சு இருக்கு. நாம் என்ன சொன்னாலும் கூட அவர்களை கேட்க போவது கிடையாது. இத்தனை திட்டங்கள் கொடுத்து கொண்டு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஐயா. அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். இந்த முறை மத்தியில ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரும் இணையும் பொழுது உண்மையான வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் நாம் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அடுத்து கனிமொழி அக்கா அடுத்து சொல்லி இருக்கக்கூடிய போய் தாய்மார்கள் சிலிண்டர் கிடைக்காம ரோட்ல நின்றுகிட்டு இருக்காங்க. தாய்மார்களே இங்க நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, தாய்மார்களே நீங்க சொல்லுங்க, யாருக்காவது சிலிண்டர் கிடைக்காம இந்த கடந்த 10 நாட்கள் சிலிண்டர் இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? நீங்க புக் பண்ணீங்கன்னா 6 நாட்களுக்குள்ள உங்களுக்கு சிலிண்டர் வருது. பாகிஸ்தானிலே வளைகுடா போருக்கு பிறகு 40% பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. இந்தியாவில் பெட்ரோல் விலை ஒரு பைசா கூட நாம் உயர்த்தவில்லை அருமை சொந்தங்களே. அது மத்திய அரசினுடைய ஆளுமை, பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை. ஆனா இவங்க டீசலுக்கு பாப்பா நீங்க அப்படியே கொஞ்சமா பாப்பா கடைசியா உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், நீங்க பொறுமையா வாங்க. நாங்க ஒரு பாப்பா கையில இருந்து வச்சிருக்கோம், தங்க நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு, நான் கடைசியா பாத்துக்கிறேன் மேல இருக்கிறப்பா. ஆனா இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசை பொறுத்தவரை மிக திறமையாக நம்முடைய வெளியுறவு கொள்கையை சமாளித்து மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் கூட பொய்யாக கனிமொழி அக்கா ஒரு இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு மற்றொரு பொய்யை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க. பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்திற்கு 30% தான் மத்திய அரசு கொடுக்குது, 60% முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிறார். நீங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்குறீங்களா? ஏதாவது கொள்ளையடிச்ச பணம் அறிவாலயத்துல இருந்து கொடுக்குறீங்களா? அருமை சொந்தங்களே, தமிழகத்துல ஒரு வீடு கட்டும் திட்டத்திற்கு 1,20,000 ரூபாய் அந்த வீட்டுக்கு மானியத்தை மத்திய அரசு உங்க வங்கி கணக்குல போட்டுருவாங்க. அதற்கு மேல் மாநில அரசு கொடுக்கலாம், அது மாநில அரசுக்கு விட்டது. எதற்காத்திலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கருணாநிதியின் பேரு போல அவங்க பையன்லையும் நமக்கு தெரியாம போயிருமா? எதற்கெடுத்தாலும் கூட நான் யார் தெரியுமா, கருணாநிதி ஒரு பையன் இல்லைன்னு நாங்க சொன்னமாங்க ஐயா, யாரும் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்கு மேடைக்கு 300 டைம் நான் யாரு தெரியுமா, கருணாநிதி அவருடைய பையன் எதுக்குங்க ஐயா சொல்றீங்க? எல்லோருக்கும் தெரியும் உங்களுடைய தந்தை யாருன்னு. நாங்க எல்லாம் எங்க தந்தையினுடைய ஆதரவோடு தான் இருக்கின்றோம். இருந்தும் தந்தையுடைய அன்போடு பரிவோடு பாசத்தோடு இங்க நாமோ ஏதோ ஒண்ணு செஞ்சு உங்க முன்னா நின்று இருக்கிறோம். அப்பா இல்லைன்னா நீங்க யாருமே இல்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரே குடும்பத்திலிருந்து தொடர்ந்து 3 தலைமுறை அரசியல். இப்பதாங்க ஐயா பக்கத்துல ராஜபாளையத்தை முடிச்சுட்டு வந்தேன். ராஜபாளையத்தில் உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் VP ராஜன் இருந்தார். என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நான் சாவனார். இன்ப நிதி எப்ப முதலமைச்சர் ஆகிறது? ஐயா என்னங்க ஐயா இப்பெல்லாம் பேசுறீங்க?
அருமை சொந்தங்களே, கடந்த ஒரு 3-4 நாட்களாக நாம் இன்னொன்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய தரைகுறைவான விமர்சனத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நம்முடைய ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா என்கின்ற பெயரை பயன்படுத்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா இன்னைக்கு நம்ம பார்ப்போம், அண்ணா என்கின்ற பெயரை பயன்படுத்துவதற்கு யாருக்கு தகுதி இல்லை? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகுதி இல்லை. ஏங்க ஐயா தகுதி இல்லை? பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். தங்கச்சி குழந்தைங்க 4 பேர் தத்தெடுத்துக்கிட்டாருங்க. இன்னைக்கு அந்த 4 பேருடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க, சாமானிய மனிதர்களை போல வாழ்றாங்க. 2020 அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளுப்பேத்தி பிரத்திகா ராணி அகில இந்திய அளவில் சிவில் சர்வீஸ் பரீட்சையில 171வது ரேங்க் வாங்கி ஐஏஎஸ் ஆபீசர் ஆகும்போது பேப்பர்ல படிச்சேன், அண்ணாவுடைய கொள்ளுப்பேத்தி ஐஏஎஸ் ஆயிட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, பாப்பா அப்படியே வச்சிருங்க, கீழே கீழே வச்சிருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்களை வைத்து குடும்பம் அரசியல் பிழைக்கவில்லை, குழந்தைகள் அரசியல் பிழைக்கவில்லை, பேர குழந்தைகள் அரசியல் பிழைக்கவில்லை. ஆனா பக்கத்துல விபி ராஜன் சொல்றாரு, இன்ப நிதியும் முதலமைச்சர் ஆக்கிவிட்டுத்தான் நான் சாவேன் என்று சொல்லுகின்றார். இந்த கொத்தரிமை கூட்டத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா நீங்க? இந்த கொத்தரிமை கூட்டத்தை இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மை என்னங்க? சிலுவாம்பட்டியில எடப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கலாம். இந்த பகுதியில ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கக்கூடிய மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கலாம். இது நம் கட்சியினுடைய அழகு, வேற எந்த கட்சியிலும் கிடைக்காதுங்க. இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியின் திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்க, நம்முடைய தாய்மார்கள் எந்த காரணத்திற்கும் கூட அவங்களை பக்கத்துல கூட நீங்க விடக்கூடாது. கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மொத்தமாக படுகொலைகள் எவ்வளவு தெரியுங்களாங்கம்மா? 8008 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 8008 பேர். நான் சொன்னது இல்லைன்னு ஒரு திமுக காரங்களை சொல்லுங்க. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்கு தமிழகத்தில் 2080 பெண்கள் மீது கற்பழிப்பு வழக்கு. அப்ப 2080 குடும்பத்தை நாசப்படுத்தி இருக்கிறீங்க. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், அங்கிருந்து பாருங்க, ஒரு குழந்தை, பிஞ்சு குழந்தை இங்க வந்து நம்மளை நம்பி, கூட்டத்தை நம்பி பத்திரமா தந்தை தாய் அந்த குழந்தைய தைரியமா கூட்டத்தில் கொண்டு வர்றாங்க. பார்த்து விட்டு பத்திரமா கூட்டு போறாங்க. தாய்மார்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய கூட்டத்துல எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்கும், வந்துவிட்டு நிம்மதியா போலாம். பிஞ்சு குழந்தை நம்மளை நம்பி கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 3 வயது பிஞ்சு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகிரியில, 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை திருவண்ணாமலை, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம், 39,900 குழந்தைகள் மீது வன்கொடுமை நடந்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, உங்களை மன்னிக்கலாமா? நாம மன்னிக்கலாங்களா? எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மன்னிப்பே நீங்க கொடுக்க கூடாது. அதனால சில இடத்துல தாய்மார்கள் சொல்றாங்க, தம்பி பிரச்சாரத்துக்கு வர்றியா, தெருமுனையில நோட்டீஸ் வச்சியா, அப்படியே திரும்பி போய்கிட்டே இருக்கு, இந்த பக்கமே வந்துடாதே. அவ்வளவுதான் தாய்மார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மேல நான் தப்புன்னு சொல்லுங்க, தலைவர்கள் செய்த தவறுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்று தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றார். கடைசியாக தென் தமிழகத்தில் இன்னொன்னு சொல்லணுங்க ஐயா, ஒரு சகோதரரை பார்த்தேன், அண்ணன் நான் முதல் தலைமுறைங்க அண்ணே, ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன், யாருக்கு போடலான்னு கேட்டார். நான் சொன்னேன், தம்பி எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், அதிமுக நிற்கிற இடத்துல அதிமுக போடுங்க, பிஜேபி நிற்கிற இடத்துல பிஜேபிக்கு போடுங்க, குக்கர் நிற்கிற இடத்துல அமமுக குக்கருக்கு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழத்துக்கு போடுங்க, நாங்கெல்லாம் ஒரே கூட்டணின்னு சொல்லுவோம். அந்த தம்பி சொல்ற, அண்ணன் இல்லன்னு ஒரு மாற்றம் வேணும்னே, ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டுமான். தம்பி இதான் தம்பி மாற்றம், திமுக வேண்டாம் நாம் வேண்டும் என்பதுதான் மாற்றம். இல்லனே புதுசா ஒண்ணு போட்டுமான். தம்பி புதுசா யாருக்கு தம்பி போட போறீங்க? உங்களுக்கு எம்எல்ஏ பேர் தெரியுமா? இத்தனை நாளா அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் அந்த கட்சியில் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவர் ஊர் தெரியுமா? மக்களுக்காக ஒரு குடிநீர் ஏதாச்சும் வசதி பண்ணி கொடுத்தாரா? எதுவுமே செய்யல. செல்ஃபி எடுக்கிறாங்க, இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தம்பி ஓட்டு போடுறேன்? யாரையும் அரசியல தவறாக பேசல, அவர்களுக்கான காலம் வரட்டும், இன்னொரு காலம் வரட்டும். ஆனால் இந்த முறை பிங்கி பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்கள், திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் இளைஞர் பட்டாளமே, 18 வயசுல இந்த முறை 17 லட்சம் பேர் ஓட்டு போட போறீங்க. தமிழகத்தில் ஐஎஸ்ங்க 18 வயசுல 17 லட்சம் பேர் முதல் ஓட்டு. 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர். சாதாரணமா இல்லைங்க, 1,07,00,000 பேர். 29 வயசுக்கு கீழே 1,28,00,000 பேர் ஓட்டு போட போறாங்க.
அந்த 1,28,00,000 பேர் அரசியல் எப்படி வேணாலும் மாத்தலாம். அருமை சொந்தங்களே, தயவு செய்து நான் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாற்றத்துக்காகத்தான் நாங்க நிக்கிறோம் ஐயா. மாற்றம் வேண்டும் என்று நிற்கின்றோம். உங்களுக்கான தொழில் வளர்ச்சி. இப்ப ஆனந்தன் ஐயாசாமி இந்த பகுதியில யூத் ஐகான் இல்லைன்னா யார் இந்த பகுதியில யூத் ஐகான்? இளைஞர்களுக்காக வேலை செய்வதற்காக ஆனந்தன் ஐயாசாமி இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அதனால நம்முடைய வாசுதேவ நல்லூருடைய எல்லா இளைஞர் பட்டாலுமே, முதல் தலைமுறை வாக்காளர்களே, கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையரே, உங்களுக்காக ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு வாசுதேவ நல்லூர்ல தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு பண்போடு பரிவோடு பாசத்தோடு உங்களுக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நேரம் பாருங்க 9:45. 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும். 9:45 கூட நீங்கள் எல்லாம் தைரியமாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள், கலையாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு சொந்தங்களே, சமீபத்தில் நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி, அவருக்கு உண்மையாலுமே நான் சல்யூட் அடிக்கிறேங்க, கடையம் சந்திரசேகர் அவர்கள், திமுகவினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளர், அவர் சமீபத்தில் தன்னுடைய பதவியிலிருந்து வெளியே வந்துட்டார். அடிப்படை உறுப்பினரே வேண்டான்ட்டார். அப்பதான் நினைச்சேன், திமுகவிலும் சில பேருக்கு மானரோஷம் இருக்கு, அவர்களை நாம் இந்த நேரத்தில் சல்யூட் அடிக்கிறோம். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னாங்க, எங்க தென்காசி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை அதிகமாகிவிட்டது, ஒரு மழையாக காணாம போயிட்டு இருக்குது, இது நம்முடைய ஆட்சியில் நடக்குது, நான் எத்தனையோ சொல்லி உங்களால தடுக்க முடியல, அதனால இந்த கட்சியினுடைய என்னுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை நான் விட்டுட்டு வெளியே வரேன். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் தென்காசி பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய குப்பையை கொண்டாந்து இங்க கொட்டு, மருத்துவ கழிவெல்லாம் கொட்டு, ஆனா கேரளாவில் இருக்கிற எந்த மண்ணையும் கம்யூனிஸ்ட் அரசு எடுக்க விட மாட்டாங்க. இங்க இருக்கிற மலையை உட, இங்க இருக்கிற மண்ணை எல்லாம் எடுத்துட்டு போன். அருமை சொந்தங்களே, இது நம்முடைய கடமை இல்லையா? நம்முடைய நீர்வளத்தை, நம்முடைய கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேர் அதை காப்பாற்றி நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறான். தமிழ்நாடு அரசு நீங்க பாருங்க, மொத்தமா கனிம வளத்துல வரக்கூடிய வருமானமே 1000 கோடி ரூபாய்க்கு கீழே தாங்க தமிழ்நாடு அரசுக்கு வருது. 1,00,000 கோடி ரூபாய்க்கு வெட்டி எடுக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு தமிழகத்துல கனிம வளத்தை மட்டுமே 1,00,000 கோடி ரூபாய்க்கு வெட்டி எடுக்கிறாங்க. அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 1000 கோடிக்கு கீழே. அதை எல்லாம் தடுப்பதற்கு ஒரு பாதுகாவலனாக ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை இந்த சட்டமன்றத்தில் தாமரை சின்னத்தில் நீங்கள் வாய்ப்பளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பண்போடு பரிவோடு பாசத்தோடு சொல்லி, அருமை சொந்தங்களே, நேரமாக கொண்டிருக்கிறது. நம்ம நிறைய பேசிக்கிட்டே போலாங்க ஐயா. அது நிச்சயமாக ஆனந்தன் ஐயாசாமியினுடைய வெற்றி விழாவில் இன்னும் அதிகமாக பேசும். ஆனந்தன் ஐயாசாமி அவருடைய வெற்றி விழா என்பது வெறும் நன்றி சொல்லுகின்ற விழாவாக இல்லைங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு நன்றி, அது ஒரு பக்கம் ஐயா. அன்னைக்கு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் 5 ஆண்டுகள்ல இந்தியாவில் முதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் அந்த பதவியை அவர் எடுப்பார். அப்படிப்பட்ட நெஞ்சுரம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு சகோதரர். அவருடைய வெற்றி விழாவை பொறுத்தவரை எப்படி வாசுதேவ நல்லூர் மாறும், தென்காசி எப்படி மாறும், 5 ஆண்டு காலம் எப்படி நான் உழைப்பேன், இதையெல்லாம் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் அவருடைய பதவி காலத்தை அவர் ஆரம்பிப்பாரு. ஐயா நன்றிங்க ஐயா. அதனால் அருமை சொந்தங்களே, எவ்வளவு கூட்டத்தோடு எந்தையும் எதிர்பார்க்காம, நீங்க எல்லாம் ஒரு சின்ன சங்கடத்தை கூட எதிர்பார்க்காம பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். புளியங்குடியில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நாங்கள் எல்லோரும் ஆனந்தன் ஐயாசாமியோடு இருக்கின்றோம், எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்கின்றோம், எல்லோரும் நாங்க இந்த முறை தாமரையோடு இருக்கின்றோம். ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்து மே 4ஆம் தேதி ஒரு சரித்திரத்தை படைக்கப் போகின்றோம். ஏப்ரல் 23ஆம் தேதி தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நமக்கு தெரியும், மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கடையநல்லூருடைய எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி அவர்கள், அதே போல நம்முடைய நகர செயலாளர் புளியங்குடி அருமையண்ணன் சங்கரபாண்டியன் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு மரியாதை கலந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அக்கா கற்பகம் அவர்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் கென்னடி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சீதாராமன் அவர்கள், புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு கனிபாண்டி அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சித்திரை கனி அவர்கள், நேதாஜி சுபாஷ் சேனையினுடைய மாவட்ட தலைவர் பெருமாள் சாமி அவர்கள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர்கள் தொண்டர்கள்
அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர்கள், பாலகுருநாதன் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், ராமராஜா அவர்கள், நம்முடைய அற்புதமான மண்டல் தலைவர்கள், தர்மர் அவர்கள், சண்முக சுந்தரம் அவர்கள், விவேகானந்தன் அவர்கள், எட்வின் அவர்கள், மகாலிங்கம் அவர்கள், கணேசன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சிவா அவர்கள், கணேசன் அவர்கள், ராமசாமி அவர்கள், சண்முகா அவர்கள், மிக முக்கியமாக நம்ம தென்காசியில எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சாமி ஐயா இங்கே நின்று இத்தனை நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கும் சாமியினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நாயப்படி நம்ம அங்கிருந்தா பேசியிருக்கணுங்க. கூட்டத்தின் காரணமாக இந்த வண்டியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த புழுதிக்காட்டுல அமெரிக்காவிலிருந்து திரும்பி கொண்டு வரப்பட்ட ஒரு வைரம், இது கோகின் ஒரு வைரம். இந்த வைரத்தை உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு அவருடைய குடும்பம், அவருடைய குழந்தை எல்லாம் வேற ஊர்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை போன் பண்ணுவாரு, ஒரு வாரம் போயிட்டு வந்துட்டுங்களா, போய் என் பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுவார். அப்படித்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்கு. அதனால் நிச்சயமாக நீங்கள் அவரோடு நின்று வெற்றியை பதிவு செய்து இந்த புழுதிக்காட்டிலிருந்து வரக்கூடிய இளைஞனுக்கு உத்வேகமாக இவருடைய வெற்றி இருக்கட்டும். நாமும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இங்கே தென்காசியில வாசுதேவனோட வரட்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து வெற்றி நமதாகட்டும், வெற்றி நம்முடையதாக இருக்கட்டும், வெற்றி தாமரையாக இருக்கட்டும். இங்கிருந்து செல்லக்கூடிய நபர் தென்காசி வாசுதேவ நல்லவருடைய தலையகத்தை மாற்றட்டும். எல்லா வல்ல இறைவன் அதற்கு அருள் புரியட்டும் என்று சொல்லி மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய வெற்றி சின்னம் தாமரை, வெற்றி சின்னம் தாமரை, வெற்றி சின்னம் தாமரை. எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய புகழ், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகழ்.